பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் வருகிறோம். எங்கள் எல்லோரையும் நீர்தாமே அரவணைத்து வழிநடத்தும் கடவுள். எங்களோடு நீர் பேசி எங்களுக்கு அறிவுரை கூறி எங்களை நடக்க வேண்டிய பாதையில் வழிநடத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் சிறந்த சீடத்துவ தலைமைத்துவத்தை பற்றி நீர்தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் உம்முடைய திருமுன் சிறந்த சீடத்துவ பண்புகளோடு பணி செய்ய எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். நாம் உம்முடைய சீடத்துவ பணியை செய்வது நிமித்தம் நமக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்கள் தலைமுறைக்கும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். இந்த நேரத்தில் எங்கள் இல்லத்தையும் ஆண்டவரே எங்களுடைய உரையாடல் அனைத்தையும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர்தாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் திருப்பொழிவு செய்தருளும். எங்கள் இல்லத்தை, நாங்கள் இருக்கும் அறையை உம்முடைய இறை பிரசன்னத்தினால் நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று நாங்கள் சிறந்த சீடத்துவ தலைமைத்துவம் என்ற தலைப்பிலே நாம் எங்கள் கருத்துக்களை பரிமாறப் போகிறோம். சிறந்த சீடத்துவ தலைமைத்துவம் என்று வரும் பொழுது பெரிய அளவிலே இறைப்பணி செய்கிறவர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோரும் சீடத்துவ பணியில தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதாவது நாங்கள் எப்பொழுது இறை பணி என்று வருகிறோமோ, அது எந்த பணியாக இருந்தாலும் மக்கள் எல்லோரும் எங்களை ஒரு இறை பணியாளர்களாக பார்க்கிறார்கள். அது போதிக்கிறதா இருக்கலாம், பாடுவதாக இருக்கலாம், இசைக்கிறதா இருக்கலாம், அல்லது எந்த பணியாக இருந்தாலும். அப்போ அவர்கள் எங்களிடத்திலே இருந்து சில பண்புகளை எதிர்பார்ப்பார்கள். அதுபோல கடவுளும் எங்கள் வழியாக அந்த பண்புகளை வெளிப்படுத்தவும் விரும்புகிறார். ஆகவே எங்களுடைய பணி வாழ்விலே நாம் தொடர்ச்சியாக நீடித்து இறை பணியில் இருப்பதற்கும் அந்த இறைப்பணி நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் மிக முக்கியமானது எங்களுடைய சீடத்துவ பணியிலே நாங்கள் வாழுகிற அந்த விதம், எங்களுடைய பண்புகள் மிக முக்கியமான ஒன்று. அதுதான் நம்முடைய சீடத்துவ பணியை ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக இறைவனுடைய பாதையிலே வழி நடத்தி செல்லுகிறது. அப்படி அதிலே நாம் வழி தவறும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பல இக்கட்டுகள், கஷ்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய பணியை சிறப்பாக ஆரம்பிப்பார்கள். ஒரு சில காலம் சிறப்பாக பணியிலே ஈடுபடுகிறார்கள். அதுக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அர்ப்பணிப்பு, இறை பயம், மற்றது தம்மை பற்றியதான ஆய்வு இல்லாமல் போகும் பொழுது அவர்களுடைய ஆன்மீகம் தேங்கி நிற்க ஆரம்பித்து விடுகிறது. ஆன்மீகம் தேங்க ஆரம்பித்த உடனே ஆன்மீகத்திலே, அதுக்கு பின்பு காலப்போக்கிலே ஆன்மீகத்திலே ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்கும். மக்களும் எங்களிடத்திலே கடவுளை தேடுகிறீர்கள், இதனால் என்ன பலன் அப்படி என்று ஒரு நிலை ஒன்று வந்துவிடும். அதை இறைவன் விரும்பவில்லை. ஆகவே இறைவனுடைய பணியிலே நாம் வரும் பொழுது நிச்சயமாக இறைவன் எங்கள் வழியாக தன்னை மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் நம்முடைய சீடத்துவ பணியிலே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் பல உண்டு. அதிலே சிலவற்றை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவ தலைவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள், ஆனால் தம்மை ஒழுக்கமாக வைத்திருப்பதில் தவறுகிறார்கள். அதை அவர்கள் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது முதலாவது ஆய்வு. பல முறை பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இந்த சீடத்துவ பணி என்று வரும் பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் மிக அமைதியா இருப்போம். அதுக்கு பின்பு சில விடயங்களை அறிந்து ஆரம்பித்து இறை பணியும் செய்ய ஆரம்பித்த உடனே நிறைய ஆலோசனை மக்களுக்கு கொடுப்பதிலே நாம் ஆர்வம் காட்டுவோம். நாமும் பல புத்திமதிகள் சொல்லுவோம், நிறைய ஆலோசனைகள் எல்லாம் நாம் கொடுப்போம். அப்படி ஆலோசனை கொடுத்து கொண்டு வரும் பொழுது காலப்போக்கிலே பார்த்தீர்கள் என்றால், நாம் கொடுக்கின்ற அறிவுரைகள், ஆலோசனைகள், படிப்பினைகள் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா என்பதையே நாம் கவனிக்காமல் போய்விடுவோம். அவ்வாறு போகும் பொழுது எங்களுடைய அந்த சீடத்துவ பணி ஒரு சாட்சியான பணியாக இல்லாமல் போய்விடும், ஒரு சிறந்த பணியாக இல்லாமல் போய்விடும். என்றால் அதை கேட்கிற மக்கள் எப்பொழுதுமே அதை எங்களிடத்திலும் எதிர்பார்ப்பார்கள். அப்ப இவர்களிடத்தில் அது இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது அது நமக்கு ஒருபோதும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பொதுவாக நிறைய கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் ஏற்படுகின்ற ஒரு தோல்வி என்னவென்றால், நிறைய படிப்பினைகளை சொல்லுவோம், ஆலோசனை கொடுப்போம், மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய ஆலோசனை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவைகளை நாம்
எம்மிடத்தில் இருக்கிறதா, நாம் அதை கடைபிடிக்கிறோமா, அதிலே வாழுகிறோமா என்பதிலே நாம் தவறி விடுகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் முதலாவது இந்த பகிர்வு. கிறிஸ்தவ தலைவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகள், ஆனால் தம்மை ஒழுக்கமாக வைத்திருப்பதில் தவறி விடுகிறார்கள். அதை அவர்கள் எவ்வாறு மேம்படுத்தலாம்? ஸோ உங்களிடத்தில் ஏதாவது கருத்து இருந்தால், அதாவது வந்து எதற்கா அல்லது எவ்வாறு ஒரு கிறிஸ்தவ தலைமத்துவத்தில் உள்ளவர் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், ஆனால் அவர் தவறி விடுகிறார், அல்லது அதை தவறாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களிடத்தில் ஏதாவது கருத்துக்கள் தான் நீங்கள் பரிமாறலாம். சில இறைவார்த்தைகளும் உங்களுக்கு கொடுத்திருந்தேன், அதிலிருந்து கூட நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஸோ இதிலே கருத்துக்கள் சொல்லும் பொழுது வெறும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அது நீங்கள் கவனித்த ஒன்றாக அல்லது உங்களுடைய அனுபவம் ஒன்றாக அது அதில் இணைந்து இருக்கிறது. அதாவது ஏதாவது சொல்ல வேணும் அப்படி என்று நாம் சொல்லக்கூடாது. அதாவது வந்து ஓகே, உண்மைதான், இதிலே நீங்கள் சொல்றதிலே உண்மை இருக்கிறது. ஸோ அப்படி என்றால் இந்த விடயங்களாலே தான் இவ்வாறு தவறுதல் வருவதற்காக காரணங்கள் இருக்கலாம். ஸோ இப்படியான தவறுகளை நாங்கள் இந்தெந்த விதங்களால் தவிர்த்து கொள்வது நல்லம், அப்படி என்று கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தால் அது வரவேற்கத்தக்கது. ஸோ ஆறாவது, உங்களிடத்தில் உள்ள கருத்துக்களை நீங்கள் பரிமாறலாம். ஸோ நாம் எங்களுடைய ஒழுக்கத்தில் இவ்வாறு தவறும் பொழுது மற்றவர்களுடைய நிலைப்பாடு, அவருடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உதாரணமாக நீங்கள் ஒருவருடைய ஒழுக்கக்கேடை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்திருக்கும். ஸோ அது போல நாமும் ஒரு ஒழுக்கக்கேடாக நடக்கும் பொழுது மற்றவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு எதுவாக இருக்கும்? நிச்சயமா அது அவைகளுக்கும் அதே தாக்கத்தை கொடுக்கும். நாங்களும் அப்படி இருந்து மற்றவர்களுடைய நிலையில இருந்து யோசிச்சுதான் பப்ளிக்ல நாங்க பிஹேவ் பண்ண வெரி அவர்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கும்? அதாவது வந்து இவர்களே இவ்வாறு பகடா இருக்கிறார்கள், அல்லது வந்து இவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஒரு பணியாளர்களா இருந்து கொண்டு இப்படி கோபிக்கலாமா, அல்லது ஏன் இப்படி அவர்கள் நடக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருந்தானே, அதை கேட்கிறேன். நிச்சயமா வரும். அப்ப அது நிச்சயமா வரும். அது சில நேரம் சில பேர் அதை சுட்டி காட்டியும் இருக்கணும். நீங்கள் எல்லாம் இப்படி முன்னுக்கு நின்று இப்படி செய்கிறார்கள், நீங்கள் எல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா சில பேர் தன்மையாவே கதைத்திருக்கிறார்கள். அதை நான் நிச்சயமா வரவேற்பேன். அப்படியான ஏன்னா நான் சிலதுகளை படிச்சிருக்கேன் பப்ளிக்ல. மற்றாக்கள் என்னட்ட வந்து என்ன அப்ரோச் பண்ணி சொன்ன விதங்கள், இப்ப நான் இதை செய்ய மாட்டேன், நீ செய்யாதுன்னு சொல்லாமல் அப்படி அந்த தன்மையா பக்குவமா சில விஷயங்களை சொல்லியிருக்கணும். மற்றது பப்ளிக்ல அந்த கோவத்தை அடக்குற தன்மை கட்டாயம் வேணும். நிச்சயமா ஒரு தலைமைத்துவம் இல்லாட்ட நீங்க ஒரு முன்னுக்கு நின்று என்ன செய்யக்க அந்த மக்கள் வந்து உங்களுடைய நல்ல தன்மைகளை மட்டும்தான் பார்ப்பின மொழிய இந்த இப்படியான புலையான இதுகளை பார்க்க மாட்டோம்னு சொல்லி அப்ப நான் லேர்ன் பண்ணி இருக்கிறேன். அது ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது அல்லது உங்களிடத்துல ஏதாவது ஒரு கருத்து இருந்தால், அதாவது வந்து ஒரு இறை பணியாளர்கள் வந்து இந்த விடயங்களிலே கவனமா இருப்பது நல்லம், அல்லது முன்மாதிரியை பாதுகாத்துக் கொள்வது நல்லம் அப்படி என்று நான் சொல்றேன் பிரதர். இப்ப நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பணியில இருக்கிறார்கள், அவையில் ஒரு வித்தியாசமா தான் இருக்க வேணும். குடும்பத்திலேயே பினம் இவியல் சபை இந்த இதுகள் பிரேயர்ல இருக்கினம். சோ இவியல் எப்படி தங்களுக்கு உள்ளுக்கொண்டு வெளியில கொண்டு இருக்கிறதால அவையல் அதில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தூய்மை இல்லாததாக இருக்கும். அதாவது இப்ப ஒரு நல்லது செய்தால் அவையல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாம். அதே பிள்ளையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மன்னிக்காத ஒருவர் ஒரு சமயத்துல ஒரு வழிபாட்டு பணியில இருக்கிறவர் ஒரு மன்னிக்காதவர் என்றால் இவியல் எல்லாம் மன்னிக்காத இவியல் எல்லாம் எப்படி ஒரு ஆண்டவருக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கும். சோ அப்ப உண்மையில அது மனமாற்றம் இருக்கணும் அல்லது மன்னிப்பு இருக்கணும். அப்பதான் மற்றவைகளை ஏற்றுக்கொள்வினம் அல்லது நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். எங்களுக்கு ஒரு மற்றவர்களால் நாங்கள் ஒரு கேள்விக்குறியான ஆட்களாக இருப்போம். குட், வெரி குட். ஸோ அதான் நான் எதிர்பார்த்தது. ஓகே, தேங்க்யூ. ஸோ அதாவது வந்து அவர்கள் இருவரும் பரிமாறியது போல மக்கள் ஒரு பணி என்று வரும் பொழுது நாங்கள் என்ன போதிக்கிறோம், என்ன சொல்றோம், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதை மட்டும் அவர்கள் பார்க்கிறதல்ல, மாறாக நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல ராஜி அவர்கள் சொன்னது போல நாம்
சில நல்லது நடக்கும் பொழுது வெரி குட், இவர்கள் எல்லாம் இந்த சிவ வழிபாட்டிலே பங்கு பெறுறது, எலிசபெத்துக்கு போறது, அல்லது இறை வார்த்தை படிப்பது, அதனால தான் இவர்களிடத்தில் இந்த நல்ல விடயங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி கதைப்பார்கள். அதே நேரத்திலே வந்து அவர்கள் எங்களிடத்திலே ஒரு தவறான ஒன்றை பார்க்கும் பொழுது, இப்போ இவர்கள் எல்லாம் சிவ வழிபாட்டுக்கு போய் என்ன பிரயோசனம், அல்லது இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தை படித்து என்ன பயன், அப்படிப்பட்ட பல கேள்விகளை உருவாக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் மக்களுக்கு உருவாகும் பொழுது, அல்லது அவர்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு தடங்கள் வரும் பொழுது, ஒரு முட்டுக்கட்டையாக நாம் வரும் பொழுது, அது எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறாமல் போய்விடுகிறது. ஸோ அதனாலே தான் நான் சில இறை வார்த்தைகள் கூட கொடுத்திருந்தேன். 1 தீமோத்தேயு 4:16 தூய பவுல் சொல்லுகிறார், உன்னை பற்றியும் உன் போதனைகளை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு, இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்படைவர் அப்படி என்று. அப்ப அதுல தூய பவுல் என்ன சொல்ல வர்றார் என்றால், நாங்கள் எங்களை பற்றியும் எங்களுடைய போதனைகளை பற்றி அல்லது எங்களுடைய பணியை பற்றி நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்றுட்டு தூய பவுல் எழுதுகிறார். ஸோ கவனமா இருப்பது ஒன்று, நிலைத்திருப்பது ஒன்று. தொடர்ச்சியாக அதிலே நிலைத்திருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விடயம். ஸோ தொடர்ச்சியாக நாம் இருக்க வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்களை மீளாவி செய்கிறவர்களாக, எங்களுடைய தவறுகள் என்ன, அல்லது வந்து நாங்கள் எங்கே தவறுகிறோம் என்பதை பற்றி நாங்கள் எங்களை சோதித்து பார்க்கிறவர்களாக இருப்பதுதான் நிலைத்திருப்பது. ஸோ நிலைத்திருக்காமல் போனோம் என்றால், ஒரு சில காலம் நல்ல சிறப்பாக எல்லாம் இவர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்ப எல்லாம் இவர்கள் அப்படி இல்லையே அப்படிப்பட்ட ஒரு கருத்து வராமல் பாதுகாப்பது நல்லம். மத்தேயு 7:3 வந்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்ல சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன் அப்படின்னுட்டு. சரியோ? ஸோ அது போல நிறைய முறை எங்களிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் போகும், ஆனால் மற்றவர்கள் செய்யும் பொழுது டக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது போலதான் அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் சொல்லுவது செய்வது சொன்ன அவர்களுக்கு தெரியாது, நாங்கள் செய்வது டக்குண்டு அவர்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நாங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9:27 பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதபடி என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னுட்டு பவுல் சொல்லுகிறார். அப்ப அவர் வந்து என்ன செய்கிறாராம், மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லுகிற நானே ஆகாதவன் என்று போய்விடாதபடி, அதாவது வந்து எல்லாம் நீ நல்லது சொன்ன, ஆனால் நீ அது போல வாழவில்லையே அப்படி என்று இறைவனாலோ அல்லது மக்களாலோ தள்ளப்பட்டு போகாதபடி, ஆகாதவன் என்று போகாதபடி தன்னுடைய உடலை அடக்கி ஆளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல, நமக்கு கோபங்கள் வரும் பொழுது எவ்வாறு அடக்கி கொள்வது, அல்லது வந்து எங்களுடைய தவறான சில செயல்முறைகளை எவ்வாறு நாம் அடக்கி கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்ப இறை பணியாளர்கள் வந்து தம்மை மீளாவை செய்து தம்மை ஆராய்ந்து பார்த்து, நம்மிடத்திலே சில தவறுகள் இருக்குமாக இருந்தால் அதை நாம் திருத்தி கொள்வதற்கு முற்படுவது எப்பொழுதுமே வரவேற்கக்கூடிய விடயம். அது நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. சரி, தேங்க்யூ. 2வது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு கிறிஸ்தவ தலைவர் எவ்வாறு தாழ்மையுடன் இருக்க முடியும், குறிப்பாக மற்றவர்கள் அவரை பார்க்கும் பொழுது. அதாவது மற்றவர்களை பார்க்கும் பொழுது என்பது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மட்டும் தாழ்மையா இருப்பது அப்படி அல்ல அதன் அர்த்தம். அதாவது மற்றவர்கள் எங்களை கவனிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ தலைவரிடத்திலே எப்பொழுதுமே அவர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று வந்து ஒரு தாழ்மை. அதாவது இறைவன் முன்னிலையிலே நாம் தாழ்மையா இருப்பது போல மற்றவர்கள் முன்னிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தாழ்மையை கடைபிடிப்பது வந்து எப்பயுமே முக்கியமான ஒன்று. ஸோ அதான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு, உதாரணமா கோயிலுக்கு வந்தோம், நாம் கை கும்பிடுறோம், முழங்காலில் இருக்கிறோம், தலை வணங்குகிறோம். இது இறைவனுக்கு நாமே தாழ்மையாக காட்டுகிறோம் என்றது அர்த்தம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே உள்ளத்திலே வைராக்கியம், பொறாமை, போட்டி, கடினமான உள்ளம் அப்படி இருக்குமாக இருந்தால் நாம் இறைவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தவில்லை, வெறும் வெளி அடையாளத்தாலே தாழ்த்தி இருக்கிறோமே தவிர நாம் இன்னும் உள்ளத்தாலே இறைவனுக்கு முன்னிலையில எங்களை மற்றவர்களுக்கு முன்னிலையில் எங்களை தாழ்த்தவில்லை. அப்ப நம்மை நாம் தாழ்த்தாமல் இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளோ இறைவனுடைய ஆசீர்வாதமோ இறைவனுடைய அபிஷேகமோ உங்கள் மேல் தங்குவதற்கு அது ஒரு தடையாக மாறிவிடுகிறது. ஸோ அந்த அடிப்படையிலே ஒரு கிறிஸ்தவ தலைவர் எவ்வாறு தாழ்மையுடன் இருக்க முடியும் அப்படி என்றதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பரிமாறலாம். அங்கேயும் சில இறை வார்த்தைகள் கொடுத்திருந்தேன், அதிலிருந்து கூட உங்களுக்கு ஏதாவது பரிமாற விரும்பினால் நீங்கள் பரிமாறலாம். நான் பிரதர் முதல் என்னன்னா அந்த கிறிஸ்தவ தலைவர் தான் இருந்தேன். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச குருக்கள் என்ன, அப்ப
கிறிஸ்தவ தலைவர்களுக்கு நான் அப்படித்தான் நினைச்சிட்டேன். ஆனா இப்ப நீங்க ஓகே. நாங்களுமே ஊழியக்காரன்றபடியா இப்ப நான் இத எனக்கு ஏற்றதா சொல்றேன். யா. ஜேசு ஆண்டவர் கடவுளோட ஒரே பேரான மகன். அவரே தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துல எங்களுக்காக ஜீவன் தந்தவர். அப்ப நாங்க கிறிஸ்தவள் என்று சொல்லிக்க ஜேசுவை பிரதிபலிக்கிறேன்டா நிச்சயமாக தாழ்மை எங்களுக்கு இருக்கணும். ஆண்டவருடைய ஜேசுவோடைய பெரிய இது அன்பும் தாழ்மையும். அப்ப இதுல சொல்லப்படுது, ஆண்டவர் முன் யாக்கோபு 4:10 ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப நாங்கள் கட்டாயமா ஆண்டவர் முன் எங்களை தாழ்த்தேக்க ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். அதே நேரம் ஆண்டவர் முன் மட்டுமல்ல, எங்களுடைய நாடாந்த வாழ்க்கையில தாழ்மை வெளிப்பட வேண்டும். அதுதான் வெரி குட். தேங்க்யூ. இப்ப வெரி குட், நல்ல விடயம். இப்ப அதாவது சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இந்த பணி செய்து கொண்டு வரும் பொழுது நான் சில நேரத்திலே சொல்வது போல எங்களை அறியாமல் எங்களிடத்திலே ஒரு ஆன்மீக பயம் இல்லாமல் போயிடும். சரியோ? அதனுடைய அர்த்தம் என்னென்றால் எங்களிடத்திலே அந்த தாழ்மை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்னுடைய அர்த்தம். உதாரணமாக தொடக்கத்திலே பார்த்துக்கின்றால் நாம் பயபக்தியா இருப்போம். ஒரு சின்ன விடயம் என்றால் ஜெபத்தோடு நிறைய ஆயத்தப்படுத்துவோம், தயாரிப்போம், ஜெபிப்போம், எங்களுக்காக சுப உதவி எல்லாம் கேட்போம், அப்படியே நிறைய எல்லாம் செய்வோம். பிறகு காலப்போக்கில் வரும் பொழுது இதன் ஒரு பாட்டு தானே, ஒரு சுபம் தானே அப்படின்ற ஒரு நிலை எங்களை அறியாமலே வர ஆரம்பித்திரும். அப்ப நாங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பிஸியா இருப்போம், எங்களை நாம் ஆயத்தப்படுத்த மாட்டோம், நம்மை நாம் சோதித்து அறிய மாட்டோம், சுபத்திலே நம்மை தயார்படுத்த மாட்டோம். அது இது செய்யலாம் தானே என்ற ஒரு துணிவு, ஒரு நம்பிக்கை எங்களிடத்திலே வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மன துணிவு எங்களிடத்திலே வர ஆரம்பிக்கும் பொழுது அது ஆபத்தாக மாறிவிடும். என்றால் கடவுள் அந்த விடயத்தை பார்ப்பார். என்றால் நாம் எங்களுடைய சக்தியோடு எங்களுடைய துணிவோடு போய் செய்கிறோமே தவிர கடவுளுடைய வேலையை கடவுளுடைய ஆசீர் பெற்று கடவுளுடைய அருள் பெற்று நாங்கள் போகிறோமா என்பது நாம் மறந்து போய் விடுகிறோம். ஸோ அது எங்களுடைய பணிக்கு ஒரு ஆபத்து அல்லது சில தடைகளை கொண்டு வந்து விடுகிறது. அதாவது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த தாழ்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை என்பது வெறும் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையோடு மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே தாழ்மை என்பது கடவுளுக்கு முன்பாக எப்பயுமே சின்ன விடயமாக இருந்தாலும், ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு நீர்தான் பலன் வேண்டும், நீர்தான் என்னோடு இருக்க வேண்டும், இது என்னுடைய சக்தியினால் செய்கிற ஒன்று அல்ல என்ற அந்த ஒரு கீழ்ப்படிவு எப்பயுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும், அதே நேரத்தில் அந்த கடவுளுடைய அபிஷேகம் அப்பொழுதுதான் எங்கள் மேல் இருக்கும். எங்களால் செய்ய முடியும்னு நினைத்த உடனே அந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம். சரியோ? ஸோ அதனால அதை கவனித்துக் கொள்வது நல்ல. அதே நேரத்திலே சில நேரத்தில் இந்த தாழ்மை என்கிற அந்த விடயம் எங்களை அறியாம எங்களிடத்திலே இருந்து விலக்கப்பட்டு போகும் பொழுது, ஏற்கனவே யூட்ட வாசித்தது போல கடவுள் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ அந்த தாழ்த்தாமல் போகும் பொழுது கடவுளால் உயர்த்தப்படுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கின்றோம். ஓகே. ஸோ வேறு யாராவது? நான் அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் என்றால், இந்த தலைமத்துவம் என்பது வெறும் நாங்கள் இதில் நான் போட்டேன் கிறிஸ்தவ தலைவர்கள் தலைமத்துவம் என்ற நாங்கள் மேலே தான் டக்குன்னு பார்த்துருவோம், அப்படி இல்லை. இது எங்களுடைய பகிர்வு. ஸோ நாங்களும் கிறிஸ்தவ தலைவர்கள் தான் பணி செய்கிறோம், அதனாலே எங்களை நாம் அதில் இணைத்து வைத்துக் கொள்வோம். ஸோ அதனாலே இதை பற்றி வேறு யாராவது ஒரு ஆள் வேற யாராவது கருத்து சொல்ல இருக்கிறீங்களா? பரிமா? நான் சொல்றேன். இல்ல, கிறிஸ்தவம் என்றாலே தாழ்மைதான், அது எங்களோட இயல்பாவே இருக்க வேணும் கட்டாயம். என்னடா நாங்க சின்னல இருந்து நாங்கள் போதனையை கேட்டு வளர்ந்த நாங்கள், அதை விட இந்த பெருமை என்றது இல்லாமல் இருந்தால் அந்த தாழ்மை இன்னும் மேலோங்கும். அதாவது சின்ன விஷயங்கள்ல நாங்க பெருமைப்பட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு இந்த தாழ்மை இல்லாம போயிடும். சோ அதனால நாங்கள் இந்த பணி செய்ய முடியாது. சோ எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எவருக்கு முன்னாலும் நாங்க தாழ்மையா இருந்தால் ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். அது எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாவும் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். இந்த தாழ்மைக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? தாழ்மை என்றா இப்ப நாங்க எதை தாழ்மையா நினைக்கிறோம், அல்லது உங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு? இப்ப நான் யோசிக்கிறேன், அந்த தாழ்மையோட அந்த விட்டு கொடுக்குற அந்த தன்மையும் வரணும். முக்கியமா சீடத்துவத்துல நாங்கள் முன்னுக்கு நின்று வேலை செய்யலாம் நிறைய அந்த தாழ்மை இல்லாமல் போறதால நாங்க விட்டு கொடுக்காம இருப்போம் இன்னொரு ஆளுக்கு. நிச்சயமா வரணும். அது அந்த பெருமை இல்லாட்டா அது தாழ்மை வரும், தாழ்மை வந்தா விட்டு கொடுக்கறது வரும்.
விட்டு கொடுத்தல் என்பதும் ஒரு தாழ்மைக்கு ஒரு அடையாளம். அதாவது வந்து ஓகே, ஒதுங்குறதல்ல விட்டு கொடுக்கிறது. விட்டு கொடுக்கிறது என்பது மற்றவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. நாங்கள் ஒதுங்குறதல்ல, என்ன அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேணும். ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது இந்த தாழ்மை என்று வரும் பொழுது நாம் எதை தாழ்மையா என்றால் எதை என்னத்தை நினைக்கிறோம் அப்படின்றது. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நாங்கள் எங்களோட திருச்சபையில நடந்த ஒரு விஷயம், போப் பெனடிக்ட் வந்து தன்ற நிலையிலிருந்து இறங்கி இன்னொரு போப்ப ஃபர்ஸ்ட் டைமா நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு போப்பை தான் இருக்கேக்கே செலக்ட் பண்ண விட்டது. அது ஒரு திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் என்ன, ஒரு நல்ல தாக்கத்தை கொண்டு வந்தது. அதாவது தலைமை வந்து இப்படி தன்னை பெரிய ஒரு நிலையிலிருந்து விட்டு கொடுத்து இன்னொரு ஆளை கொண்டு வர்றது கத்தோலிக்க திருச்சபையில் நடந்திருக்கின்றது. அது அவற்றை அந்த பெரிய ஒரு தலைமத்துவத்தை சிறப்பா போனது. ஓகே, குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ இப்போ உதாரணமாக வந்து ஒருவர் வந்து எங்களுடைய ஒரு குறையை சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது, அது எல்லாமே ஒரு தாழ்மையில் இருக்க வேண்டிய ஒன்று. சில நேரத்தில் பார்த்துக்கிட்டால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ எவ்வளவு பெரிய ஆக்களாக இருந்தாலும் சின்னால் சொன்னால் கூட, அல்லது யாரோ ஒருவர் சாதாரண ஒரு ஆள் சொன்னால் கூட ஓகே அப்படின்ட்டு அதை எடுத்து அதை யோசித்து அது சொன்னதில் ஏதாவது கருத்து இருக்குதாம் அப்படி என்றா அதை பற்றி அதை பற்றி சிந்திக்கிறது. ஸோ அதெல்லாமே ஒரு தாழ்மைக்குள் இருக்கின்ற ஒரு விடயம்தான். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆட்களா இருக்கிறது. நாம் பணிவிடை பெறுகிற ஆட்களா இல்லாம பணிவிடை செய்கிற ஆட்களா இருப்பது. ஸோ அதெல்லாமே இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஸோ அதனாலே இந்த தாழ்மை என்பது பல வடிவங்கள் இருக்கிறது. ஸோ அவைகளை நாங்கள் கவனித்து கொண்டோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை நமக்கு கொடுக்கின்றது. ஸோ பிலிப்பியர் 2:3 நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ? அப்ப சில இடங்கள்ல இது போன்ற சில விடயங்கள் நடந்து விடுகிறது. நாங்கள் முதல்ல வந்தவர்கள், நீங்கள் பின்பு வந்தவர்கள், இல்லை நாங்கள் இது செய்கிறவர்கள், இதுக்கு பொறுப்பானவர்கள், நீங்கள் எப்படி இதை சொல்லலாம், நீங்கள் எப்படி இதை செய்யலாம், இது போன்ற நிறைய விடயங்கள் எல்லாம் இந்த இறை பணியிலே நாம் சந்திக்கிற ஒன்றுதான், நடந்து வருகிற ஒன்றுதான். அப்ப பவுல் சொல்றார், நீங்கள் வீண் பெருமைக்கு கட்சி மனப்பான்மைக்கு எல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம், மாறாக உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லுவதோடு மற்றவர்களை உங்களிலும் பார்க்க உயர்வாகவே எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்றார். ஸோ இதெல்லாமே நல்ல விடயம். அது நாங்கள் மற்றவர்களை எங்களை விட உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு நாம் இருப்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றி. 1 பேதுரு 5:5 இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள், ஒருவர் மற்றவரோடு பழகும் பொழுது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள், ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளோருக்கு கருணை காட்டுவார் அப்படி என்று. சரியோ? அப்ப இதுல வந்து ஒரு வயதை கூட ஒப்பிட்டு பேசுகிறார். வயது குறைந்தவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களை எப்பொழுதும் மரியாதையோடு பார்க்க வேண்டும், மரியாதையோடு நீங்கள் பழக வேண்டும். உங்கள் உள்ளத்திலே செருக்குற்றோரை கடவுள் வந்து தண்டிக்கிறார் அல்லது கவனிக்கிறார் என்ற ஒரு விடயத்தை பார்க்கணும். ஸோ அதனாலே தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் இப்பொழுது அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். ஸோ 3வது, ஒரு கிறிஸ்தவ தலைவருக்கு தமது சொந்த ஆன்மீக வளர்ச்சி ஏன் முக்கியம், இதற்கு என்ன செய்யலாம் என்பது. அதாவது நம்ம எல்லோருக்குமே எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக முக்கியம்தான். சரியோ? இப்ப நான் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து இறை பணி செய்கிறேன். அப்ப நான் வந்து என்ன செய்யறேன், எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றை சொல்றேன், போதிக்கிறேன், அல்லது கற்றுக் கொடுக்கிறேன், அல்லது செபிக்கிறேன், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய ஆன்மீகம் வந்து அதுவும் மிக முக்கியம். என்னுடைய ஆன்மீகத்தை நான் கவனிக்காமல் போனால் இவைகள் செய்வதும் வந்து இதிலே பலன் இல்லாமல் போயிடும். சரியோ? ஆனால் நாம் வந்து இந்த பணியை செய்து வரும் பொழுது எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் விட்டுருவோம். அது செய்து கொண்டு வர வர ஆட்டோமேட்டிக்கா எங்களை அறியாம விட்டுருவோம். இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கள் என்றால் யாருடையாவது மேக் ஒன்னா இருந்தா ஓகே, உங்களோட மேக் ஏதாவது ஒன்னா இருந்தா மியூட் பண்ணுங்க. ஓகே, குட், ஓகே, தேங்க்யூ. இப்போ உதாரணமா பார்த்து கண்டால் எங்களுடைய குடும்பத்திலே
எங்களுக்கு ஒரு பேபி பிறந்த உடனே நாம் என்ன செய்வோம்? அதுக்கு பிறகு பேபியில நிறைய கவனம் எடுப்போம். பேபியை குளிக்காட்டுறது, பேபிக்கு உடுவு போடுறது, பேபிக்கு எல்லாம் செய்யறது. இதெல்லாம் செய்து நாம் குளிக்காம போயிடுவோம். எங்களுக்கு குளிக்க நேரம் இல்லாம போயிடும். என்னன்னு கேட்டா, நாங்கள் பிள்ளைய குளிக்காட்டினாங்க, பிள்ளைக்கு சாப்பாடு செய்தாங்க, பிள்ளையோட விளையாடினாங்க, எல்லாம் செய்தாங்க. அப்ப இன்றைய குளிக்க நேரம் கிடைக்கல, சாப்பிட நேரம் கிடைக்கல என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அது போலதான் இந்த ஆன்மீகத்துல வந்துடும். ஆன்மீகத்திலையும் நாங்க நிறைய பணி செய்து கொண்டு வளர்ந்து வரும் பொழுது நாங்கள் அது செய்தோம், இது செய்தோம், அது செய்தோம், கடைசியா பார்த்தா எங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிற்று அப்படி என்று சொல்லிடுவோம். சரியோ? அது ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில ஆன்மீகத்துல கொண்டு வந்துடும். அது பெரிய பாதிப்பை எல்லாம் கொண்டு வந்துடும். அதனால எப்பொழுதும் ஆன்மீகத்திலே மிக முக்கியமானது எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்வது, எங்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியம். எங்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாத்து கொண்டு மற்றவர்களுடைய ஆன்மீகத்துக்கு நாங்கள் உதவி செய்வது நாம் கவனத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. அதனாலதான் ஒரு கிறிஸ்தவ தலைவருக்கு தமது சொந்த ஆன்மீக வளர்ச்சி ஏன் முக்கியம், இதற்கு என்ன செய்யலாம் என்ற கருத்து இருந்தது. இதை பற்றியும் உங்களிடத்தில் ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் பரிமாறலாம். தன்னைத்தானே ஆய்ந்து அறிய வேண்டும். ஓகே. என்ன ஆண்டோடம் என் உள்ளத்தை சுத்திகரியும் என்று மன்றாட வேண்டும். யா, குட். ஓகே. ஆண்டவரை உமது வழியை என்னை நடத்தும் என்று மன்றாடலாம். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் வழிநடத்தலுக்கு எங்களை விட்டுக் கொடுத்து ஆவியானவரிடம் மன்றாடவும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஆன்மீக பாதையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாவரிக்கையை செய்து சுத்திகரித்துக் கொள்வது மிக முக்கியம். ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலே என்னை நீர் பார்க்கிறீர், உம்முடைய முன்னிலையில் நான் சரியாக இருக்க என்னை நீர் வழி நடத்தும், என்னை நீர் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்பது மிக முக்கியம். என்றால் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் மற்றவர்களுக்கு பணி செய்வது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எங்களுடைய வாழ்வை நாம் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்றோமோ அது மட்டும்தான் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்ப நான் உங்களுக்காக செபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும். நீங்கள் எனக்காக செபிக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் பெறும். ஆனால் செபிக்கிற உங்களை நீங்கள் பாதுகாக்காமல் உங்களுடைய ஆன்மீகத்தினையும் கவனிக்காமல் போனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பெறாது, எனக்கு தான் வரும். ஸோ அந்த ஒரு முக்கியமான பகுதியும் அதிலே அடங்கி இருக்கிறது. ஸோ அப்ப இதை பற்றி வேற ஏதாவது கருத்து இருந்தால் கூட நீங்க சொல்லலாம். அதாவது நாம் அல்லது எந்த வழியிலே எங்களை நாம் பாதுகாத்து சுத்திகரித்துக் கொள்ளலாம், அல்லது எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லது நம்முடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பது ஏன் முக்கியம், அதுக்கு என்ன செய்யலாம் என்ற சில கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க பரிமாறலாம். நானும் அஞ்சனா சொன்ன மாதிரி தான் 1 கொரிந்தியர் 11:31 சொல்லி இருக்கு. ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். நான் தீர்ப்பு என்றதை விட ஒரு பிரச்சனை என்று வரைக்க நாங்க கொஞ்சம் ஆன்மீக பாதையில் இருக்கிறோம் என்று சொன்னா, நான் இந்த இடத்துல என்ன தவறு செய்திருக்கிறேன். சில நேரங்கள்ல எனக்கு நான் தவறு செய்யாத மாதிரியே எனக்கு இருக்கும். ஆனாலும் இல்ல, ஏதோ எங்கேயே நான் பிளவிட்டு இருக்கலாம் என்று அதுக்காக நான் ஜபிக்கிறது, அதுக்காக கொஞ்சம் தனிப்பட்ட முறையில நேரம் எடுத்து ஜபிக்கிறது. இந்த விஷயத்துல நான் எங்க பிளவிட்டேன்னா என்ன பிளவிட்டேன்னா இதை தாண்டறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி ஜபிக்க சில நேரங்கள்ல அந்த என்னை விட சின்ன ஆட்களுக்குள்ள இருந்து கூடி அதுக்கு ஒரு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனையை நான் ஒரு நாளும் தட்டுறது. அது யாரா இருந்தாலும், பெரிய ஆட்கள் இருந்தாலும் சின்ன ஆட்கள் இருந்தாலும், அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வழியில நடக்கிறதால எனக்கு என்ற சொந்த ஆன்மீகத்துல வளர்ச்சியும் கொஞ்சம் முதிர்ச்சியும் எடுக்கக்கூடியதா இருக்கு. இது என்ற கருத்து. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. அதாவது பொதுவா லைக் ஏதாவது ஒரு ட்ரபிள், ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது வரும் பொழுது கட்டாயமா நாம் எங்களை ஆராய்ந்து பார்க்கறது நல்ல. சில நேரத்தில் எங்களுடைய தவறா வரும், சில நேரத்தில் கடவுள் எங்களுக்கு ஒரு பரீட்சையா கொண்டு வருவார்.
சில நேரத்தில் சும்மா சாதாரண ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நாம் அதை தட்டி கழிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் அல்லது பிரச்சனை அல்லது இப்படி வந்திருக்க இதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே என்று நாம் செவிக்கலாம். ஸோ அது எங்களுக்கு உதவி செய்யும். அதாவது சில பிரச்சனைகள் நாம் பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அது உதவி செய்யும். இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலம்புற எழும்பி திடீரென போகும் பொழுது கால் கதவுல அடிபட்ட உடனே டக்குன்னு ஏன் இப்போ அடிபட்டதுன்னா ஓகே நான் இன்னும் செவிக்காம வெளியில போறேன், அதனால அடிபட்டு இருக்குது. ஸோ அப்ப அடிபட்டது ஏன் என்றதை டக்குன்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது டக்குன்னு தெரியுமோ நான் இன்னும் செவிக்காம போயிட்டேன் அப்படி என்று. அப்ப கடவுள் சில நேரத்துல அப்படிப்பட்ட சில சூழலால எங்களைய தட்டி திருத்துவார். அவர் நேரா சொல்லல தானே. அப்ப எப்படி ஏதாவது ஒன்று செய்து ஓகே போய் நீ ஜெபம் பண்ணு முதல் அப்படின்ட்டு அப்படி ஒரு படிப்பினை கூட நம்ம கொடுக்கின்றார். ஓகே. ஸோ இப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியம். அது இப்ப அதுக்காக தான் நான் இப்ப சில நேரத்துல இப்ப இது போன்ற நிகழ்வுகளை செய்கிறோம். இது என்னத்துக்காக என்றால் ஒவ்வொருத்தருக்கும் இதுல பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும். இதே இப்ப நான் ஓகே நீங்க வீட்டுல இருந்து இதை வாசிங்கோ, வீட்டுல இருந்து இதை செய்யுங்கோ அப்படின்னு விட்டுட்டா சில நேரத்துல எல்லாராலையும் அப்படி செய்யலாம் போயிடுது. ஸோ அதனால இது போன்ற சில விடயங்களை நாங்கள் உருவாக்கி செய்வதன் நிமித்தம் என்ன நடக்கிறது என்றால் கட்டாயமா இந்த நேரத்துக்கு நாங்க வந்துடுறோம். எப்படியும் அதுல கொஞ்ச நேரத்தை நாங்க செலவழிச்சு ஆண்டவரை பற்றி அறிகிறோம், எங்களை பற்றி அறிகிறோம். இல்லை என்றால் இப்ப பாருங்க, இப்ப நாங்க இன்றைக்கு இது இல்லை, நாங்க இன்றைக்கு வீட்டை இருந்து செவிப்போம் அப்படின்னு விட்டோமோ சில நேரம் செவிக்கலாம் போயிடும். வேற ஏதாவது தடை வரும், இல்லாட்டி நாங்க வேற எங்கேயும் போவோம், இல்லாட்டி மனம் எங்கேயோ போயிடும், உடல் களைப்பு போயிடும். அப்ப நாங்க நேரத்தை விட்டுருவோம். அப்ப அதனால எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளுவதற்கு இது போன்ற சில விடயங்கள் உருவாக்குவது. இப்ப அது போல நாங்கள் இப்ப கொயாருக்கு ஒரு சுபம் வைத்தோம். அப்ப அது பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற சுபம், அந்த சுபம் எல்லாம் அந்த சுபத்தை நாங்கள் வைக்காமல் வீட்டை இன்றைக்கு செவியுங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கு அந்த அபிஷேகம் அங்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாங்க பெற முடியாம போயிடும். அப்ப ஆனா சில பேருக்கு செபிக்கலாம், எல்லாராலையும் செபிக்கலாம் போயிருது. ஆனா இப்படி ஒன்றை உருவாக்கி வாருங்கள் அங்கு செபிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ஒன்று கூட்டும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கூட அது உங்களுக்கு ஒரு நன்மையா மாறிவிடும். ஏனென்றால் அதிலே வந்தவுடனே நாங்கள் செபிக்க ஆரம்பிச்சிருவோம். அதையே இல்லை என்றால் நாங்கள் அந்த நாளை செபிக்காமல் விட்டுடுறோம். ஸோ அதனால நாங்கள் ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களையும் செபத்திலே வழி நடத்துவதற்கு, இறைவார்த்தையை வாசிக்க வைப்பதற்கு, இறைவார்த்தையை சிந்திக்க வைப்பதற்கு வழி நடத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நடத்தும் பொழுது அந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அதிலே வரும் பொழுது அது உங்களுக்கு பயனளிக்கிற ஒரு நேரமாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஸோ அதுதான் இப்ப அண்டனா சொன்னது திருப்பாடல்கள் 139 அவர் சொன்னார், இறைவா என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்லுகிறேனா என்று பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை உண்மையான வழியிலே என்னை நடத்தும் அப்படி என்று சொல்லுகிறார். ஸோ அது போல எங்களுடைய சுபத்திலே அது எவ்வாறு எப்பொழுதுமே நாம் வைத்திருப்பது நல்ல. ஆண்டவரே நான் உம்மை வருத்தக்கூடிய வழியிலே இருந்தால் என்னை மன்னித்து உம்முடைய பாதையிலே என்னை வழி நடத்தும், எனக்கு சொல்லித்தாரும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தாரும். அதுக்கு பின்பு நாங்கள் இறைவார்த்தையை வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது அதுல இருந்து கூட இறைவன் எங்களோடு பேசுவார். அதை பார்த்து அதுக்கு பிறகு ஜெபித்து ஆண்டவர் இது போல நான் வாழவில்லையே, இதை போல வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நாம் செபிக்கலாம். அல்லது வீட்டிலே உள்ளவர்கள் கூட எங்களுக்கு சில விடயங்களை சொல்லுவார்களாக இருந்தால் அதை சிந்தித்து அதற்காக நாம் செபிக்கலாம். ஸோ இவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டோம் என்றால், எங்களை செபத்தினால் சரிப்படுத்தினோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. சரி, அடுத்தது பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவ தலைவர்கள் தாங்கள் பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்வது ஏன் கடினமாக இருக்கிறது, அதை அவர்கள் எப்படி சரி செய்யலாம் என்பதாகும். நிறைய முறைகளிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஒரு ஆள் நீ இது தவறு என்று சொல்லும் பொழுது டக்குன்னு ஏற்றுக்கொள்ள எல்லாம் போயிடும். சரியோ, அதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வது கஷ்டமாவே இருக்கும். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். அப்ப அதான் இதில் சொல்றோம், அதாவது கிறிஸ்தவ தலைவர்கள் அல்லது நாம் கிறிஸ்தவ பணியாளர்கள், நான் இந்த தலைவர்கள் என்ற தலைப்பு அதில் போட்டுக்கொண்டு வாரேன். ஏனென்றா நான் பணியாளர்கள் என்று போட்ட உடனே என்ன நடக்குதுன்னா நாம் எல்லாரும் எங்களை ஒரு கீழ்மட்டமாவே வச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் தலைவர்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏனென்றா நாம் எல்லோருமே மற்றவர்களை வழி நடத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் வழி நடத்த வேண்டும். அப்ப அந்த ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அது வந்தாதான் கடவுளும் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கான அறிவுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் கடவுள் உங்களை பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. அப்ப அதாவது இவ்வாறு சொல்லுவார்கள், அதாவது என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று நீ செபிக்காமல்
கடவுள் பயன்படுத்தக்கூடிய நபராக நீ மாறு அப்படி என்று சொல்லுவார்கள். சரியோ? ஆண்டவரே என்னை பயன்படுத்தினா கடவுள் பயன்படுத்த மாட்டார். பயன்படுத்தக்கூடிய நபராக நீ மாறு, கடவுள் உன்னை பயன்படுத்துவார். ஸோ அப்ப அது போல நாங்கள் வந்து எங்களுடைய மனதிலே அது போன்ற சிந்தனைகள் இருக்க வேண்டும். என்னை கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆகவே நான் வந்து ஒரு 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 வழி நடத்துகிற ஒரு ஆளாக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்து, அதை சிந்தனையோடு நாங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் வந்து எங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ தலைவர்கள் தாங்கள் பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்வது கடினமாக இருக்கிறது. ஏன்? அதை அவர்கள் எப்படி சரி செய்யலாம் என்ற சில கேள்விகள் இது உங்களுக்கு பரிமாறுறது கஷ்டமா இருக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து இது நல்ல ஒரு விடயம். ஸோ இதை பற்றி எங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட அதையும் நீங்கள் இதிலே முன்வைக்கலாம். அப்ப அதுக்கு நாங்கள் பதிலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எனிவே, ஓகே, இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால், அதாவது வந்து கிறிஸ்தவ தலைவர்கள் தாங்கள் பலவீனமாக இருப்பதை ஒப்புக்கொள்வது கடினமாக இருக்கிறது ஏன், அல்லது அதை எப்படி சரி செய்யலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ தலைவர்களிடத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் என்ன அப்படின்னு கூட நாம் பார்க்கலாம். அதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் பரிமாறலாம். எங்களுக்கு உடனே யாரும் சொன்ன உடனே ஒரு அவமானம் மாதிரி இருக்கும். ஒரு ஆள் என்ன பார்த்து ஒரு பிள்ளை சொல்ல மனம் ஏற்றுக்கொள்ளப்படாது, முந்தி ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் வந்திருக்குது. ஆனாலும் கட்டாயம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன்டா, எங்கட பிள்ளையை அவர் சொன்னதை நினைச்சு பிள்ளை எனக்கு என்ன பிள்ளை இருக்குன்னா அது திருந்த வேணும். அப்ப 2 கொரிந்தியர் 12 நீங்க தந்த 9:10 ஆண்டவர் சொல்லுறார், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். நான் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற ஒரு எனக்கு ஒரு வலுவின்மையான ஒரு குணம். ஆனா ஆண்டவர் என்ன பலப்படுத்தி அதுல இருந்து திருத்துவார். ஆண்டவர் சொல்றார், பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். வெரி நல்ல விஷயம். தேங்க்யூ. இப்ப எப்பயுமே கிறிஸ்தவ பணியில உள்ளவர்கள் நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை 10 பேர் புகழ்றதை பற்றி நாம் ஒரு நாளும் சந்தோஷப்பட முடியாது. ஏனென்றால் நாம் வந்து கடவுளுடைய வேலை செய்யறோம், கடவுள் பயன்படுத்துறோம். ஓகே, 10 பேர் புகழும் பொழுது ஓகே, வெரி குட், ஆண்டவரே உமக்கு மகிமைன்னு சொல்லலாம். ஆனால் 100 பேர் புகழ்ந்து ஒரு ஆள் சின்ன குறை சொன்னா போதும். அது எப்பயுமே நம்முடைய மனதுக்குள்ள உறுத்தி கொண்டு அந்த அந்த 100 பேருடைய சொன்ன அந்த நல்ல வார்த்தைகள் கூட நமக்கு தெரியாமல் இந்த ஒரு வார்த்தை வந்து அதை எப்பொழுதும் எங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு கஷ்டத்தை, கவலையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அது எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று தான். இது வந்து தனிய இவருக்கு தான் இருக்கும், இவருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று. ஸோ பொதுவாக அதனால இந்த ஆன்மீக பணியில வரும் பொழுது என்ன ஆலோசனை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்களை யார் வரவேற்கிறார்கள் என்றதெல்லாம் நாங்கள் நிறைய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் எப்பயுமே நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது உங்களை வரவேற்றுக் கொண்டுதான் இருக்க போகிறார்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டு வந்தால் கட்டாயமாக வரவேற்றுக் கொண்டுதான் இருப்பார்கள். என்றால் அந்த வரவேற்பு என்பது மக்களிடத்திலிருந்து கிடைக்கும். ஆனால் எப்பயுமே சொல்லப்படுகிறது ஒன்று என்னென்றால், யாரொருவர் உங்களுடைய குறையை சொல்லுகிறார்களோ அதை தான் நீங்கள் வரவேற்க வேண்டும், அவர்களையும் நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று. ஏனென்றால் குறையை ஒருவர் சொல்லுகிறார் என்றால், ஒன்று அவர் எங்கள் மேல் கொண்ட அக்கறையால கூட சொல்லலாம். சரியோ, அக்கறையால் சொல்றது நல்ல விடயம். அது இப்படி இருக்கு பிரதர், அதை நீங்க மாற்றிக்கொள்றது நல்ல என்று சொன்னா அவர் அக்கறையோடு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, என்னை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது என்ன உண்டாகிறது? அது எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். அதை அவர்கள் சொல்லாமல் போனால் அல்லது அதை எனக்கு தெரியாமல் போனால் நான் அப்படியே இருக்க போகிறேன். எனக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. அப்போ ஒரு நல்ல முறையிலே கூட ஒருவர் வந்து சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் சில நேரத்தில் அப்படி இல்லை. சில பேர் வந்து உண்மையிலேயே எங்களிடத்தில் இருக்க குறைய எங்களை குறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுவார்கள். சரியோ, அப்படி சொல்லும் பொழுது கூட நீங்கள் கட்டாயமா வரவேற்கணும். அது வந்து நாங்கள் வரவேற்றுட்டு உடனே என்ன செய்யணும்? ஓகே, அவர் வந்து இந்த குறையை வச்சுதானே என்னில இப்ப குறை சொல்லி இருக்கிறார், வெரி குட். அப்ப அதுக்கு பிறகு நாங்க வந்து அதுக்காக நன்றா ஜெபித்து, ஆண்டவரே இந்த குறை என்னிடத்துல இருக்குது, இந்த குறை என்னிடத்துல இருந்தபடித்தானே அவர் கண்டிருக்கிறார், ஆகவே இப்பொழுது என்னை மன்னியும், என்னை ஆசீர்வதியும், இந்த குறை இனி என்னிடத்தில் இல்லாதபடி மாற்றும், என்னுடைய குணங்கள் மாறட்டும் என்று நாம் இப்ப செபித்தோம் என்றால் என்ன உண்டாக போகிறது பாருங்கள். உண்மையிலேயே எங்களை இப்ப குறை கண்டுபிடித்தவர்
காலப்போக்கில் என்ன பார்ப்பார் என்றால் கடவுளங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதை பார்ப்பார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தால் அவைதான் காரணம். எங்கள குறை சொன்னதால தான் நாங்க இந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம். தெரியும். ஆனா அது அந்த ஆன்மீக முதிர்ச்சிகளை வர சில நேரம் கஷ்டமா இருக்கும். சின்ன குறை சொன்ன உடனே பிளக்கண்டு எங்களுக்கு ஏலாம் வந்து அப்புறம் அவையில் இருக்க குறையை சொல்ல ஆரம்பிச்சு விட்டுரும். இப்படி இவர் சொல்லிட்டு போறார், இவர்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு தெரியுமா, அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார்ன்றலாம் நாம் எங்களை அறியாம நினைப்போம், எங்களை அறியாமல் சொல்ல ஆரம்பிச்சு. சொன்ன உடனே என்ன நடக்கும்டா, நாங்கள் எங்களுடைய குறைய மறைச்சு அவருடைய குறைய மேல கொண்டு வந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க பார்ப்போம். ஆனா அது நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. சரி, ஆகவே ஆன்மீக பணியில எப்பயுமே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆறும் எங்களை புகழலாம், யாரும் எங்களை தூற்றலாம். சரியோ, புகழும் பொழுது ஓகே, வெரி குட், அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் யாராவது எங்களை தூற்றும் பொழுது, குறை சொல்லும் பொழுது அவர்களை தான் நாம் வரவேற்கணும். அவர்களோடு தான் நாங்கள் கவனமா, அவர்கள் சொல்லுவதிலே தான் நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். என்றால் குறை சொல்றவர்கள் இல்லையோ நாங்க வளரவே இயலாது. குறை சொல்றாக்கள் இருந்தா தான் நாங்க வளர முடியும். என்றால் அவர்களால நாங்க திருத்தப்பட முடியும். ஸோ அதனால அதை வந்து நாங்கள் ஒரு நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு வளர ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமா எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை நிறைய வளர்ச்சியை கொண்டுரும், நிறைய உயர்வை நாங்கள் கொண்டு வரலாம். சரியோ, எனக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. போதிக்கிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம். சில பேர், எத்தனை பேர் நேரடியா சொல்லிக்க, நீர் என்ன இப்படி போதிக்க கத்தி கத்தி சொல்லி கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனா அதே அந்த கூட்டமுடிய அங்க வந்த எல்லாருமே இன்றைக்கு போதனை எவ்வளவு நல்லா இருந்து ஐயோ நன்றி என்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு ஆள் வந்து, என்ன நீர் கத்துன்னு கத்துறீர், இப்படி போதிக்க கூடாது அப்படின்னுட்டு பேசுற மாதிரி சொல்லியிருக்கேன். வெரி குட். ஸோ அதை வச்சு நான் அதுக்கு பிறகு வந்து ஓஹோ, அப்ப நான் வந்து கத்தக்கூடாது, கத்தாமலேயே எவ்வாறு நான் இந்த விடயத்தை சொல்லுவது, அப்ப அதுக்கு பயிற்சி செய்வது, அதற்காக ப்ரே பண்றது. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நீ இப்படி போதிச்சு கொண்டே இருக்கு, சிரிக்கவே மாட்டு, ஒரு சிரிப்பு கதையை சொல்லணும், இல்லாட்டி வந்து ஒரு அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்றால் போதிக்கிறா இப்படித்தான் செய்கிறது அப்படி என்ற வெரி குட், ஓகே. ஸோ அதுக்கு பிறகு உடனடியாக அப்படிலாம் செய்ய இயலாது. ஆனா அதுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தால் சொல்லலாம். அப்ப எங்களுக்கு தெரியும், அவர் சொல்லும் பொழுது ஓஹோ இப்படியும் இருக்குது, நாங்க போதிக்கும் பொழுது இப்படி மட்டும்தான் போதிக்கணும் இல்லை, இப்படியும் போதிக்கலாம். அப்ப அவர்கள் சொல்லித்தார்கள், அப்ப அதுக்கு எப்படி நாம் போதிக்கிறது, இது போன்ற சில விடயங்களை நாங்கள் வந்து கற்றுக்கொள்வது மிக மிக நல்ல. இப்ப நான் முதல்ல மறுக்கா சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமா நாங்க வந்து அந்த மதர்ஸ் டேக்கு வந்து மண்டாடும் பொழுது, ஆண்டவரே இந்த வழிபாட்டில வந்து எல்லா தாய்மாரையும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்ட்டு நான் மண்டாடிட்டேன். வந்த எல்லா தாய்மாரும் அவளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண், அவங்க மரி பண்ணிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவங்களுக்கு அந்த இது சரியா தாக்கிட்டு, ஆனா உடனே நேரடியா வந்து சொன்னவே, இப்படி நீங்க ப்ரே பண்ணக்கூடாது, நீங்க எல்லா தாய்மாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு தாய்மை கிடைக்கல, அப்ப நாங்க என்ன செய்யறது அதுக்கு, அப்ப நீங்கள் பெண்களை ஆசீர்வதியும் மண்டாடி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் மாதிரி, ஒரு சண்டை மாதிரி வந்தது. அப்ப நான் அதுக்கப்புறம் நீங்க சொல்ற சரி, ஐம் வெரி சாரி, ஏன்டா நான் வந்து அதுல இருந்து உங்களே ஹர்ட் பண்ணிக்கிறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா எனக்கு நான் இதுவரைக்கும் அப்படி சிந்திக்கல, ஏன்டா அப்படிதான் நாங்க வளர்றது. அப்ப அதுக்கு பிறகு நாங்க பொதுவா மண்டாடைக்க தாய்மாருக்காக மண்டாடும் பொழுது, நீங்க இப்ப எல்லாம் நீங்க பார்க்கலாம், தாய்மாருக்காக மண்டாடும் பொழுது அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், எல்லா பெண்கள், அதே நேரத்துல பிள்ளைகளை பார்க்கிற சிஸ்டர்மார், அவை எல்லாரையும் சேர்த்து அதுக்குள்ள கொண்டு வந்து மண்டாடுறது. அப்படி பிரேயரை நான் கொண்டு வந்தது காரணமே வந்து அன்றைக்கு ஒரு சகோதரி என் மேல கோவிச்சதாலாம் அந்த 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 சுபம் அப்படி பண்பா வந்தது. ஸோ அது போல எங்களுடைய பணி வாழ்க்கையில ஒருவர் வந்து எங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது உண்மையா அது வந்து எங்களை வளர்ச்சி அடைய செய்கிற ஒன்றே தவிர அது எங்களை தாழ்த்துகிற ஒன்றல்ல. ஓகே, வெரி குட். ஸோ கடைசியை நாங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ தலைவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது, அதாவது மற்றவர்களுக்காக நாம் பாடுபடுகிறோம், இதனால் எமக்கு ஓய்வு இல்லை அல்லது உடல் களைப்பு, நன்மை செய்தும் குறை கேட்கிறோம் அல்லது பண செலவுகள் வருகிறது. ஸோ இது போன்ற மன உளைச்சலை எவ்வாறு தவிர்க்கலாம் என்றதை பார்க்கிறோம். இதெல்லாமே வந்து இப்ப நீங்க வந்து இப்போ வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வாரீங்கள், அதுல பணி சேரி அதுல வந்து பங்கு பெறுகிறீர்கள், அல்ல அதுல ஒரு பணி இருக்கும்போது சேர்த்து வீட்டை போறோம். ஆனா இதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து சனி ஞாயிறு இல்லாம இன்னொரு ஆக்களுக்காக போய் ப்ரே பண்றது, இன்னொரு வீட்டுக்கு போறது, அல்லது வேலை லீவ் எடுத்து போறது, அல்லது சுயினமா இருக்கும் பொழுது கூட இல்லை கட்டாம அன்றைக்கு இந்த ப்ரேயருக்கு போய் செய்யணும் அப்படின்லாம் போறது, இப்படி வந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் வரும் எங்களுக்கு. அதாவது வந்து என்ன, நிறைய எங்களுக்கே ஓய்வு இல்லாம இருக்குதே, இப்படியெல்லாம் போய் செய்து கொண்டிருக்கிறோம், செய்தாலும் சில நேரத்துல குறை வருது, ஆனா இது செய்யத்தானா வேணும்
அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து சில நேரத்துல ஆன்மீகத்துல வளர்ந்து வரும் பொழுது நமக்கு வரும். சரியோ, நேரம் இல்லாத கஷ்டம், அல்லது வீட்டில இருந்து கூட கேட்பார்கள், என்ன நீங்க இப்படி இப்படி ஓடி திரிஞ்சா ஓய்வில்லை, வீட்டில எல்லாம் வேலை இருக்குது, அல்லது வந்து அப்படி ஓடி திரிஞ்சிட்டு நாங்க வந்து சுயநமா வந்த உடனே இது காரணம் என்ன, வேலை வந்து நீங்க கூட்டம் கூட்டம் அங்கே போனதாலதான் இந்த வருத்தம் வந்து இருக்குது, அந்த சுயினம் வந்து இருக்குது அப்படின்ட்டு வரும் பொழுது எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் உண்டு ஏற்படலாம். சோ இப்படி வரும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? இந்த கருத்து வந்து முதலாவது நாங்கள் திட்டமிட வேணும். திட்டமிட வேணும். அப்படி திட்டமிட்டு செயல்படைக்கையும் எங்களுக்கு நேரங்கள் ஓய்வுகள் இல்லாமல் இருந்தால் எந்த காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை கொடுத்து மற்றதெல்லாம் பின்னுக்கு விட்டு நாங்கள் அதை தயாரிக்கணும். அதான் முக்கியமானது. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. இன்னொன்று உதாரணமா வந்து நாங்க வந்து நேரத்தை ஒதுக்குவோம், சரியோ, இந்த நேரம் நாங்க வந்து ஓய்வெடுப்போம், அல்லது இந்த நேரம் நாங்கள் வந்து எங்களோட வீட்டு அளவில் பார்ப்போம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு அழுவினம். அதை கேட்ட உடனே தென் யுவர் மூட் எவ்ரிதிங் எல்லாம் மாறிடும். சரியோ, ஏனண்டா நாங்க இந்த பணியில இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பணி வந்து சும்மா அந்த டாக்டர் வந்து ஒரு பேஷனை செக் பண்ற மாதிரி இது இல்லை. டாக்டர் பேஷனை செக் பண்ணிக்க அவர் அது வந்து பெரிய ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும் டாக்டருக்கு அது ஹார்ட் அட்டாக் மாதிரி அவர் வந்து சிம்பிளா தான் ஃபீல் பண்ணுவார். ஓகே தென் ஓகே அந்த இதுக்கு போங்க, இந்த மருந்து எடுங்கோ, இந்த ஊசியை போடுங்கோ, தென் நெக்ஸ்ட் பேஷண்ட் அவர் நெக்ஸ்ட் பேஷண்ட் போயிடுவார். ஆனா இந்த ஆன்மீக பணி வரும்பொழுது அப்படி இல்லை. இப்போ இதுல ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் பண்ண உடனே லைக் அது எங்கட மாதிரி வந்துடும். சரியோ, எங்களோட மூட் எங்களுடைய உணர்வு எல்லாம் மாறிடும். அப்படி வரும் பொழுது பாத்தீங்கன்னா படாசந்து அந்த ஹோல் டே வந்து எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாத மாதிரி வரும் சில நேரம். அல்லது கட்டாயமா அங்க போக வேண்டியதா இருக்கும், கட்டாயமா போய் செபிக்க வேண்டியதா இருக்கும், கட்டாயமா ஏதாவது ஆலோசனை கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ தட்ஸ் அந்த டைம் வரும், அதெல்லாமே ஒரு பெரிய டஃப் டைமா வரும் அந்த நேரத்துல. அப்ப சில நேரத்துல அப்படி வரும் பொழுது ஒரு மன உளைச்சல் மாதிரி, நிறைய இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, அல்லது ஓடி தெரிய வேண்டியதா இருக்குது, அல்லது வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு பொறுப்பு வந்த உடனே கட்டாயமா நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி வரும். வராம போவாது அது கட்டாயமா. இப்ப உதாரணம் வந்து இப்ப உங்களிடத்துல ஒரு ஆள் வந்து இன்றைக்கு எங்கட ஒரு 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 வீட்டுல ஒரு ப்ரேயர் இருக்கு, நீங்க இருக்க வருவீங்களான்னு கேட்டா நீங்க சில நேரம் சொல்லலாம், ஐயோ இன்றைக்கு எனக்கு வேலை இருக்குதே, நான் என்ன செய்யறேன். ஆனா இதே என்னிடத்துல கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல இல்லாத மாதிரி இருக்கும். லைக் இப்போ உதாரணமா ப்ரேயர் குரூப்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன இடத்துல கேட்டா எனக்கு இல்லைன்னு சொல்லி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அதே உங்களிடத்துல கேட்கும்போது சில நேரம் லைக் அவை உங்களே ஜஸ்ட் இன்வைட் பண்ணணும். நீங்க வந்து கட்டாம எனக்கு ஒருக்கா ப்ரே பண்ண கொண்டு கேட்டுட்டா தென் நீங்க வந்து ஒரு முக்கியமான நபரா மாறிடுவீங்க, கட்டாயமா நீங்க போகணும் போல வந்துடும். ஆனா சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது நாங்க வந்து இல்ல என்ன எங்களுக்கு இன்றைக்கு வரையலாம் இருக்கு, இன்றைக்கு எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இல்லாட்டி நாங்க அங்க போகணும், இன்றைக்கு வரையலாம். ஆனா நீங்க தான் அந்த வழிபாடை நடத்துறீங்கள் என்று சொன்னா கட்டாயமா நீங்க போய்த்தான் ஆக வேண்டும். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் வைக்கல. அது கல்யாண வீடா இருந்தாலும், செத்த வீடு வந்தாலும் சரி, உடல் சுயநமா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, கட்டாயமா நாங்க போய்த்தான் ஆகணும். அப்படியெல்லாம் வரும்பொழுது சில நேரத்துல வந்து சில மன உளைச்சல்கள் வரலாம். ஸோ செல்வியக்கா சொன்னது போல அது ஒரு நேரத்தை குறிப்பிட்டுக் கொள்வது அல்லது வகுத்துக் கொள்வது ஆரம்பத்துல அது வரவேற்கக்கூடிய விஷயம். பட் ஸ்டில் சில நேரத்துல நாங்க நேரத்தை ஒதுக்கினாலும் முடியாத ஒரு விடயமா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் பிரதர், நான் இது நிறைய சொல்றது இது என்ற தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு சம்பளம் வருது, அதை கமிட் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஞானஸ்தானம் தரைக்கே இது ஆண்டவர் தந்த பணி, எனக்கு வேலை செய்யணும். சீடரை போய் சொல்ற, நீ போ பணியை நீங்க செய்யுங்கோ, அதுக்குரிய தன்மானத்தை நான் தருவேன். அப்ப அது மாதிரி தான் ஒரு இதை ஆண்டவருக்கண்டு நாங்கள் ஒதுக்கினோம்னு சொன்னா அது மண்டாடி நாங்கள் ஒதுக்கினோம்னா எந்த தடையிலும் எங்களுக்கு வர போறது இல்லை. அது குறையல் வந்து அது குறைய எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மற்றாக்கள் அதை பிழையா சொன்னாலும் எங்களுக்கு அது பிழையாக தெரியாது. என்ன நாங்கள் செய்யறது வந்து கடவுளுக்காக போற ஒரு இது நிறைய தடவைகள்ல நான் வந்து இது எந்த பர்சனல் இதைத்தான் நான் சொல்றேன். அப்படி இல்லை, நாங்கள் அது முக்கியத்துவம் கொடுக்காம விட்டோம்னு சொன்னா உலக பிரகாரமான நிறைய இடைஞ்சல்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு. அது முக்கியமா இது வந்தாப்பா சரி நாங்கள் பிறகு போகலாம், அல்ல 2வது பூசை போவோம், 3வது பூசை போவோம் எல்லாம் நாங்க எங்கட வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு அப்படி செய்ய முடியாது. இந்த கமிட்மெண்ட்டை வந்து நான் இதுக்குள்ள வரைக்க நானா எடுத்துக்கொண்டது.
அப்ப இது என்ன தடை வந்தாலும் என்ன இது வந்தாலும் இதுதான் முக்கியம், இதுக்குள்ள நாங்க வரப்போறோம். அன்னைக்கே அந்த கிழமை முழுக்க குலேந்தம்ன்றதான் எனக்கு முதல் தொடக்கத்துல சொன்னார், நீங்க வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வரைக்கும் போது திங்கக்கிழமையே மண்டாடுங்க. இப்ப திங்கக்கிழமை மண்டாடி கொண்டு வரைக்கும் ஆண்டவர் அந்த வழியை எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு விட்டு தருவார், அது நீங்க காண்பீங்க. இது தொடக்கத்திலே தொடர்ந்து வரும் என்று சொன்னா எந்த தடையும் உங்களுக்கு வராது. ஏன்னா இது கடவுள் தன்ற பணிக்குன்னு உங்களை ஒதுக்கி இருக்கணும். இதை நாங்க தடையை பற்றி கதைக்கல, அதாவது வந்து இப்ப பிரதர் இப்ப குறைதானே இதுல வரப்போகுது. நாங்க ஒரு குறை சொல்ல போறோம் இதுல வர. நான் இப்படி நடுக்க போறதால இவ்வளவு இடைஞ்சல் இருக்குது. எனக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெளியால வந்து வெளிக்கிட்டு டிராவல் பண்ணி வாரது இதெல்லாம் நிறைய நிறைய இடைஞ்சல் இருக்கு. நிறைய அதை இடைஞ்சலா பார்த்தா அது இடைஞ்சல் இல்ல. நாங்கள் இது ஒரு பணியா பார்த்தோம்னு சொன்னா இதை எங்கட கடமையா செய்து போட்டு போகணும். அது மட்டும் இல்ல, ஒரு தேவை கருதி ஒரு கொண்டாட்டம் இல்லாட்ட ஒரு இதுக்கு நாங்கள் போறதுக்கு நாங்க ரெடியண்டா ஏன் கடவுள்கிட்ட வாரதுக்கு நாங்க ரெடியா இருக்கக்கூடாது. இது எந்த அபிப்பிராயம். இது உங்களுடைய அபிப்பிராயம் தான். இது உங்களுடைய அபிப்பிராயம் மட்டும்தான் எடுக்கலாம். ஏனண்டா பொதுவா வரும் பொழுது வந்து இப்ப நான் சொல்ல வர்றது கொமிட்மெண்ட்ன்றது வேற, நாங்கள் ஊழியத்துல களைச்சு போறதுன்றது வேற. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து நீங்கள் ஓகே வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, தென் இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் வாரோம். சில நேரத்தில் வந்து ஒரு சில முக்கியமான விடயங்கள் வரையக்க வந்து இல்லை நான் கட்டாயமாக கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வருவோம், அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து கட்டாயமாக வீட்டிலே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும், அல்லது வந்து கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டிய சில நேரங்கள் இருக்கும், அல்லது கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கையே அந்த சில பணிகள் அதுகள் வரும் பொழுது சில மன உளைச்சல்கள், சில கஷ்டங்கள் வரும். அப்படி வரும் பொழுது சில நேரத்தில் பார்த்துக்கொண்டால் சில ஒரு சோறு மனப்பானை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ திங்க் இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வரும் பொழுது அதை கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்றதுக்கு சில நேரம் வாய்ப்பாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக வெள்ளிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், திங்கக்கிழமை ஊழியம் இருக்கும், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் பொழுது 4 நாள் கட்டாயமாக போய் அங்கே ப்ரே பண்ணணும், இங்கே ப்ரே பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி வரையக்க தென் எங்களுக்கு நிறைய டிசப்பாயிண்டட் அல்லது நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வரும். அதே நேரத்தில் இவ்வளவும் செய்யக்க சில நேரம் சில குறைகள், சில பொருளாதார கஷ்டங்கள் வீட்டில் வரும், வீட்டில் சில குழப்பங்கள் வரும். அப்படி வரும் பொழுதெல்லாம் சில நேரத்தில் சில மன உளைச்சல்கள் வரத்தான் செய்கிறது. பட் இருப்பினும் பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே இப்போ குயின்சன் அவர்கள் சொன்னது போல வந்து செல்வியக்கா சொன்னதும் மிக முக்கியம். அதாவது வந்து நாங்கள் அந்த சில விடயங்களை வகுத்து அதுக்கு பிறகு செயல்படுறது. ரெண்டாவது வந்து நாங்கள் அந்த மன உளைச்சல்கள் வரும் பொழுது முக்கியமான காரணம் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து அந்த நேரங்களில் நிறைய செபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எங்களுடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது, டென்ஷன் வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது கடவுளுடைய பாதத்திலே நாங்கள் தரித்திருப்போம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் குறைய வரும், அதுலேருந்து விடுதலை பெறலாம். இப்போ உதாரணமாக இதை சொல்லி முடிச்சிருவோம். இப்போ வெள்ளிக்கிழமை நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். கூட்டம் நடத்திட்டு 1 hour 2 hours பாடி ஜெபிச்சு எல்லாம் செய்த பிறகும் சில பேர் இப்போ கதைக்கிறக்கு நிற்பினோம். ஸோ சில நேரம் டீயே குடிக்கலாம் இருக்கும், பட் அவைகளுக்கு ஏதோ கதைக்கோணும் போல தான் இருக்குது. கதைக்கிறதும் சில நேரம் சீரியஸான விஷயமா இருக்காது. பட் எனிவே அது ஸ்டாண்ட் நாங்கள் லிசன் பண்ண தான் நிற்க வேண்டியதான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த போய் கதைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்றும் செய்யலாது. இல்லை நாங்கள் டீ குடிச்சிட்டு போகிறோங்கோ, அல்லது இது நாளே கதைப்போம் போகிறோங்கோ அப்படி என்றெல்லாம் சொல்ல இயலாமான்னு கேட்டால் இல்லை, சொல்ல இயலாமல் இருக்கும். பட் வெரி வெரி டயர்டாக இருந்தால் கூட வந்து ஓகே கேட்டு செபித்து அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மற்ற கடமையில முடிக்கிறதுன்றதெல்லாம் பணியில நீங்க வளர்ந்து வரும் பொழுது இது போன்ற சில நிறைய பணிகள் வரும் பொழுது கொஞ்சம் டென்ஷனான சூழல்கள் வரலாம். அப்படி வரும் பொழுது நாங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரே பண்றது மிக அவசியம். இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னா வந்து அந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே go to the room and just at least 1 minute ஆவது வந்து நல்ல அமைதியா வந்து ஆண்டவருடைய பாதத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறது, எங்களையும் ஒப்பு கொடுக்கிறது, கேட்டது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்த உடனே then we will get another ஒரு ஸ்ட்ரென்த் கொண்டு வரும். சரியோ, அப்படி இல்லாம இந்த மெசேஜ் எல்லாம் முடிஞ்சோடனே படப்படன்னு எல்லாம் கதைச்சு கொண்டு இப்படி போனோமோ தென் வீட்டை வந்தோடனே டோட்டலி டெத் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆகலம் உடம்பெல்லாம் இதாயிரும். ஏண்டா தட்ஸ் த டைம் சேத்தன் வந்து சாத்தான் வந்து எங்களை அட்டாக் பண்ற நேரம். அப்ப அட்டாக் பண்ற நேரம் நல்ல ஈஸியா போயிரும். அது அப்போ டக்குன்னு நாங்க ஒரு நிமிடமாவது வந்து ஆண்டவரிடத்துல வந்து நாங்க சரியா எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம் என்று சொன்னா ஒரு நிமிடமே போதும். அந்த ஒரு நிமிடத்துல திருப்பி எங்களுக்குள்ள இன்னொரு பலன் ஒன்று வரும். அதுக்கு பிறகு நாங்க வந்து மற்ற பணியை செய்யலாம். செய்துட்டு திருப்பி வந்து நாங்க ப்ரே பண்ணிட்டு
அடுத்த பணியை செய்யலாம். ஸோ அது எனிவே அது நாங்கள் பணியில் வளர்ந்து வரும் பொழுது அதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனிவே தேங்க்யூ. ஸோ இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து சிறந்த சீடத்துவ தலைமைத்துவம், ஸோ இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்கும் பொழுது சிறந்த சீடத்துவ தலைமை வரும் பொழுது எங்களையே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அடுத்தடுத்த முறைகளுக்கும் வரும் பொழுது நாங்கள் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு பணியில் இருக்கிறோம் இப்போ. ஸோ அதனால அதை அந்த எண்ண கருத்தோட நாங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நாம் இப்பொழுது செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் உம்முடைய சீடர்களுக்கு வாக்களித்தீர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று. அதுபோல இந்த பணி வாழ்விலே நீர்தாமே எங்கள் எல்லோரையும் தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்கள் வழியாக உம்முடைய திருநாமத்தை அறிவிக்கிறீர், கட்டி எழுப்புகிறீர், பல மக்களை பல குடும்பங்களை நீர் வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல எங்களை மீண்டும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் தாமே எங்களை இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் பார்த்தது போல இறைபணி செய்கின்ற நாம் எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ளவும், மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகிற நாங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கவும், தாழ்மையோடு நடந்து கொள்ளவும், உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையோடு இருக்கவும் ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுது நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற நாம் எப்பொழுதும் தொடர்ச்சியாக எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய பணியிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், மற்றவர்கள் முன்னிலையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிப்பதாக. பொல்லாத சத்துரு எங்களுக்கென்று மறைவாய் வைத்திருக்கிற அனைத்து கன்னிகளிலிருந்து மீறி எங்களை விடுவித்து பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய தூய ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து வெற்றியோடு நீர் வழி நடத்தியறலும். இந்த நாளிலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதித்திரளும். இந்த நேரத்தை ஒதுக்கி உம்முடைய பாதத்திலே இருந்த இவர்கள் இதற்கான ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்று தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே பிரகாசிக்கட்டும். இவருடைய குடும்பத்திலே இவர்களுடைய பணி வழியாக இவருடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதம் இவர்கள் வழியாக வந்து சேருவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் நீர்தாம் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.